முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் திரு ஜெயக்குமார் நம்மோடு இணைகிறார். உங்களுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கிறது. அதுல உங்களுடைய மகன் மீண்டும் களமிறங்குகிறார். முதற்கண் வாழ்த்துக்கள். திமுகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது, தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய வியூஸ் சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு வெற்றி வேட்பாளர்களாக 16 பேரை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வேட்பாளர்களை பொறுத்தவரை அதாவது ஒரு படித்தவர்கள், பண்பாளர்கள். எனவே அந்த வகையில் மக்களுக்கு தொண்டு ஆற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தலைமையின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே இன்றைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலை, அதாவது திமுகவுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதை மருந்து கலாச்சாரங்கள், அதே போல அதை ஒழிக்க தவறியது, அதே போன்று பல்வேறு வகையான வகையில இன்னைக்கு வீட்டு வரி, சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இந்த திமுகவுக்கு இருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் ஏற்கனவே எங்களுக்கு பேஸ் ஓட்டு இருக்கு, அந்த அடிப்படையான வாக்குகள், அதே இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், எங்களுடைய தோழமை கட்சியுடைய ஆதரவுகள், இதெல்லாம் சேர்த்து ஒரு மகத்தான வெற்றியை நிச்சயமா நாங்கள் இந்த எதிர்வர இருக்கின்ற நாடாளுமன்றத்திலே கண்டிப்பாக பெற முடியும். அந்த நம்பிக்கை தொண்டர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, தொண்டர்கள் எழுச்சியோடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்களோடு இருக்கும்போது ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமா நாங்கள் பெறுவோம். உங்க கூட்டணியில தேமுதிகவும் எஸ்டிபி மட்டும்தான் அதிமுக தவிர களத்துல போட்டியிடுதா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. உங்க கூட்டணியில அதிமுக 33 இடங்கள்ல இரட்டை இலையில போட்டியிடுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தேமுதிகவுக்கு 5, எஸ்டிபிஐக்கு 1 மற்றும் புதிய தமிழகத்துக்கு 1, அது போக 33 இடங்கள்லயும் இரட்டை தானா? இல்ல, இப்போதைக்கு பொறுத்தவரை 16 வேட்பாளர்கள் இன்னைக்கு புதுசாக அறிவிச்சிருக்காரு. அதனால இன்னும் தேமுதிக பொறுத்தவரை இது இறுதி செய்யப்பட்டு அது செய்யப்படுற நிலையில தான் ஒட்டுமொத்தமா நீங்க சொல்ற மாதிரி எந்தெந்த தொகுதியில வேட்பாளர்கள் என்ற அந்த கருத்தெல்லாம் நிச்சயமா வரும். அதனால இந்த நேரத்துல நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல கூட்டணி. எனவே அந்த நல்ல கூட்டணியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் வெற்றி பெறும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வலுவான கட்சியா தமிழ்நாட்டில் கோலோச்சியா இருக்கிற கட்சி. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிபிளா, ஒரு வலுவான கூட்டணியா அதிமுக தோற்றம் அளிக்குதா? ஏன்னா மற்ற 2 அணிகளும் ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிருக்காங்க. திமுக அணியும் சரி, பாஜக அணியும் அப்படி ஒரு மாய பிம்பம் ஏற்படுத்துறாங்க. இப்போ திமுக எந்த காலத்துல தனியா நின்று இருக்கு சொல்லுங்க? எந்த காலத்துலயும் தனியா நிக்கல. எல்லாரையும் அவங்க இவங்க சவாரி செய்வாங்க, இல்லைன்னா அவங்க சவாரி செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு சுயநலம் திமுக பொறுத்தவரை ஒரே ஒரு சுயநலத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி 1977 ஒரு சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் நிறுவனாரு. அதை என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு அதிமுக ஒரு தோல்வியுற்ற நிலையில திரும்ப கருணாநிதி அன்றைக்கு திருமதி இந்திரா காந்தி அம்மையார்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆட்சி கலைச்சிருங்கன்னு. இவர் பேச்ச கேட்டு ஆட்சி கழிச்ச பிறகு என்ன சொல்றதுக்கு, ஆட்சி கலைக்கிறதுக்கு இவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு. பாதி சீட் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பாதி சீட் எடுத்துக்கு, நாங்க பாதி சீட் எடுத்து, அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியை ஒரு அடமானம் வச்ச ஒரு வரலாறுலாம் திமுக கொண்டு. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. 80ல தனியா நின்னாரு தேசிய கட்சிகளோட. இல்ல 80ல தலைவர் நின்னாரு, மகத்தான வெற்றி தனியா தான் நின்னாரு 80ல. அதே போல பாத்தீங்கன்னா 2014 இல்லங்க சொல்றேன் ஒரு தடவை. ஆனா திமுக எப்போதுமே கூட்டணியில் தான் நிக்குது. எங்களை பொறுத்த தனித்தன்மை இருக்குன்னு சொல்றேன், ஒரு அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு. அறிவிச்சிட்டு விமர்சனம் இல்ல. அதாவதுங்க ஒரு பார்ட்டியினுடைய ஒரு அறிவிப்புன்றது இருக்கும். அந்த நேரத்துல எங்களோட விருப்பப்படுறவங்க தான் நாங்க சேர்த்துக்க முடியும். விருப்பப்படலன்னா நாங்க அதுக்காக வலுக்கட்டாயம் பண்ண முடியாது, அதுக்காக அவங்களுக்கு கெட்டில இருக்க முடியாது. எனவே அந்த வகையில இப்ப எங்களோட வர்றவங்களுக்கு எங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் முடிவு பாருங்க நீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். ஆனா நீங்க விருப்பப்படுறவங்க அப்படிங்கும் போது இப்போ கூடுதலான விருப்பம் பாஜக பக்கம் உங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கே வந்திருக்கோ? அவங்களை இன்னும் கிரெடிபிளா நினைக்கிறாங்களோ? அது அவங்களுடைய அப்வர்ட் ட்ராஜெக்டரியை காட்டுதா?
இல்ல இப்ப பிஜேபி பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட போறவங்க போட்டோம். அதை பத்தி வந்து எங்களுக்கு அதை பத்தி வந்து ஒரு பொருட்டா நாங்க எடுத்துக்கிறது இல்ல. ஓட்டியை பொறுத்தவரையில வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கு தான், திராவிடம் வெர்சஸ் திராவிடம். இதுதான் வந்து இப்ப கள நிலவரம். அதுல அவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டோம், 3 பேரும் சேர்த்துட்டோம், 4 பேர் சேர்த்துட்டோம். இப்ப இவர் போனாரு, யாரு பாமக போனாரு. அதனால என்ன நாங்க என்ன வருத்தப்பட்டோம்? நாங்க இல்லையே. அவரே ஏற்கனவே பிஜேபி பத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணவர் தான். மார்க் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு நெறியாளர் வந்து நான் வந்து 0க்கு கீழே தான் கொடுக்க முடியும்னு சொல்லி பிஜேபி பத்தி விமர்சனம் பண்ணாரு. இப்போ 0வோட இந்த 0லாம் சேர்ந்துருது. அதனால வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அதனால தாக்கம் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் சேர்த்தாலும் இங்க போட்டியை பொறுத்தவரை அண்ணா திமுக தான். நன்றி திரு ஜெயக்குமார், தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.